இந்த ஒரு வேக்சின் உங்கள் உயிரையே காப்பாற்றலாம் ஒருவேளை நாய் கடிச்சிச்சுன்னா. நாய் கடிச்சுன்னா சாதாரண காயம்னு சொல்லி விளையாட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேபீஸ்ன்றது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன். நாய் இல்லை பூனை, குரங்கு கடித்தாலோ இல்லை நக்குனாலோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கடவுளே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் ஒரு நாய் கடிச்சதுன்னே முதல்ல என்ன பண்ணணும், 15 நிமிஷம் காயத்தை நல்லா சுத்தமான தண்ணி இல்லை சோப் போட்டு க்ளீன் பண்ணணும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மஞ்சள் இல்லாட்டி எலுமிச்சை பழம் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அது எதுவுமே வேண்டாம். சுத்தமான வாட்டரை வச்சு சோப் போட்டு க்ளீன் பண்ணாலே போதும். அடுத்தது பக்கத்தில் இருக்க கிளினிக்கையோ இல்லை ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ போய் பாருங்கள். டாக்டர் பார்த்துட்டு ஒருவேளை காயம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் ப்ளஸ் இந்த வேக்சின் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேக்சின் கொடுப்பாங்க. இந்த வேக்சின் வந்து வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு 400 கிட்ட இருக்கும். இது கடித்த அன்னைக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள் இந்த வேக்சின் எடுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், நாய்க்கடினால் கடித்த காயத்துக்கு காயம் பெருசாக இருந்தாலும் தையல் போட மாட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணி இந்த மண் படாமல் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாய் கடிச்சிட்டு நீங்கள் போய் ஒரு 3 வாரம் 4 வாரம் கழித்து தடுப்பூசி போடுறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. இந்த ரேபீஸ்ன்றது ஒரு 100% ப்ரிவென்டபிள் கண்டிஷன். ஆனால் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா இது 100% ஃபேட்டல். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.